ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு? ஸ்லோ ஸ்பீடில் வந்துட்டு வண்டி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கம்ஃபர்ட் மோடில் டேர்னிங் வைஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் கம்ஃபர்ட்டோட பவர். ஆனால் பவர் மோடில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில. நார்மல் வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிடலாம். ஆனால் வண்டி ஹெவி வெயிட், பயங்கர வெயிட். ஒரு வாட்டி ஒரே ஒரு டைம் வந்து வண்டி 0% வரைக்கும் வந்து ஆஃப் ஆச்சு. ஓகே. தள்ள முடியல, சத்தியமா முடியல. பெல்ட் வேற, செயினா இருந்தா கூட வேற. பெல்ட் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும்போது தான் வந்துட்டு வண்டி அந்த லூஸ் இல்லாம போகும். அதனால பயங்கர டைட் வச்சிருக்கேன் டென்ஷனு. வண்டி தள்ளுறதுன்றது நியர்லி இம்பாசிபிள் ஃபார் மீ. ஒரு 200 மீட்டர்ஸ் தான் தள்ளிட்டு போயிருந்திருப்பேன். அதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. அதனால வண்டி 0 மட்டும் விட்டுறாதீங்க, அதான் வார்னிங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் கஸ்டமருக்கு சொல்ல வேண்டியது அது மட்டும்தான். 0 மட்டும் கொண்டு போயிடாதீங்க. ஒரு பிலோ 10% வந்துச்சுன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகும். அப்பயே வந்து அதெல்லாம் பிடிச்சி டோ பண்ணியாச்சும் எடுத்துட்டு போயிட்டு சார்ஜ் போட்டுருங்க. அது ரொம்ப பெஸ்ட். பிலோ அதான் 0 வந்து ரீச் ஆயிடாதீங்க. 0 ரீச் ஆயிட்டீங்கன்னா நீங்க லாக்குன்னு அர்த்தம். வண்டி தள்ள முடியாது, டோ பண்றதும் கஷ்டம். ஆனா டிஸ்பிளே மட்டும் ஆன்லயே தான் இருக்கும். 200 கேஜி இது. இத்தனைக்கும் இது 5.4 கிலோவாட் பேட்டரி தான். அதுக்கே 200 கேஜி டோட்டல். அதுக்கே எல்லாமே ஹெவி கிரேடா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெவியா யூஸ் பண்ணி. ஏன்னா ஹை வோல்டேஜ் சிஸ்டம்ன்றதுனால உள்ள இருக்கிற சார்ஜருமே பாத்தீங்கன்னா 3 கிலோவாட். இதுல அடிஷனலா கூலிங் இல்ல. இது வந்து ஒன்லி ஏர் கூலிங் தான். ஏர் கூலிங் தான். லிக்விட் கூலிங்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை அடிஷ்னலாக பேட்டரி கூல் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் ஏறி இருக்கும். இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மல் கூலிங் மட்டும்தான், ஏர் கூலிங் மட்டும்தான். ரன்னிங்கில் கூல் ஆகுதா அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இன்னும் இந்த வண்டி தண்ணி பார்க்கல. வரப்போகிற வெள்ளத்தை பற்றி தான் எனக்கு பயமாக இருக்குது. நம்ம சென்னையை பற்றி தான் தெரியுமே, மழை அடிச்சதுன்னா அப்படியே ஊற்றுவா. அப்படி அதில் வண்டி எப்படி ஓட போகுதுன்றது தான் இப்போ எனக்கு பெரிய பயம். டவுட்டு. மழையில் ஏதாச்சும் ஓட்டி இருக்கீங்களா? இல்லை, இப்போ இது வரைக்கும் மழையை பார்க்கல இந்த வண்டி. அப்போ சம்மர் தான் நம்ம இப்போ கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ இந்த சம்மருக்கு இந்த வண்டி ஏதாவது ஹீட் ஆகுதா மோட்டார் பேட்டரியில்? வண்டி நார்மலாக வந்துட்டு அந்த இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணேன். பின்னாடி வந்து இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் இண்டிகேஷன் ஒன்று காட்டிகிட்டு இருக்கு. அந்த இதில் ஏதோ சென்சார் அடி வாங்கியிருக்கு. அது நான் ஃபஸ்ட்டு கம்பெனி மேலே தான் ப்ராப்ளம் நினச்சிட்டு இருந்தேன். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஹை ஸ்பீடில் போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் விட்டு ஏற்றி இறக்குறோம் அப்படின்னுமோ அந்த இண்டிகேஷன் ஆன் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு லூஸ் கான்டாக்ட் ஆகிருக்கு. அது வந்துட்டு நம்ம மேலே தான் மிஸ்டேக், கம்பெனி மேலே நான் குறை சொல்கிறதா இல்லை. பட் அது இன்னமும் அந்த ப்ராப்ளம் இருக்காது, சடனாக வரும். ஆனால் அது சர்வீஸ் டீமில் இது மாதிரி சொன்னீங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன், பட் இன்னும் சர்வீஸ் கொண்டு போகல. போய் பார்க்கணும்.